Hello friends, welcome to Gomathi's Kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஒரு அருமையான டேஸ்ட்டில் சிக்கன் சுக்கா வறுவல் எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம். இந்த சுக்கா வறுவலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெஷலாக எல்லா மசாலாவுமே வறுத்து அரைச்சி பண்ணியிருக்கிறோம். அப்போ ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். இந்த சுக்கா வறுவலை பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வகையான சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இதுவே கொஞ்சம் தலை கிரேவியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா வகையான டிஃபனுக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி செய்ய போகிற சிக்கன் சுக்கா வறுவலுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு நல்லா சுத்தப்படுத்தின சிக்கனை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சிக்கனில் பார்த்தீங்கன்னா லெக் பீஸை நான் முழுசாகவே வாங்கியிருக்கிறேன். அதனால் அது நல்லா மசாலா இறங்கி நல்லா பக்குவமாக வேகிறதுக்காக லைட்டாக இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில சாமான்கள் போட்டு மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியான புளிக்காத தயிராக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு தயிர் அலர்ஜி அப்படின்னா தயிருக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் எலும்புச்சம்பழ சாறு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த தயிர் போடுறதுனால சிக்கனை உங்களுக்கு நல்லா டெண்டராக சாஃப்டாக இருக்கும், வரன்னு இருக்காது. இப்போ இதிலே தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா தனியாக அரைச்ச மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குவோம். கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே நல்லா இந்த சிக்கனில் படுற மாதிரி கொஞ்சம் அழுத்தமாக பசறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கலந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 20-30 நிமிஷம் நல்லா ஊறணும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட எடுத்து வச்சுக்கலாம். இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இந்த சுக்கா வறுவலுக்கு தேவையான மசாலா சாமான்கள் எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைச்சிக்குவோம். இப்போ இந்த மசாலா சாமான்கள் வறுக்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே மசாலா சாமான்கள் சேர்த்துக்கலாம். முதல்ல 2 பிரிஞ்சி இலை, கூடவே பார்த்திங்க அப்படின்னா நல்ல பெரிய சைஸில் 2 பட்டை, 5-6 கிராம்பு, அடுத்ததாக பெருசாக இருக்கிற நட்சத்திர சோம்பு 1 மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கட்டாயமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்குவோம். கூடவே பார்த்திங்க அப்படின்னா மற்ற சாமான்கள் ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதில் மிளகு காரம் தான் அதிகமாக சேர்த்துக்க போகிறேன், அதனால் 1 டீஸ்பூன் மிளகு, அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதே டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 5 முழு முந்திரி பருப்பை உடச்சிட்டு 10 பருப்பாக உடச்சிட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ இதிலே பார்த்திங்க அப்படின்னா கசகசா சேர்த்துக்க போகிறேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு. கசகசா இல்லாத இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க, போதும். இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே நல்லா ஒரே மாதிரி செவந்து வாசனை வர அளவுக்கு மிதமான தீயில வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. இது வறுத்துக்கிட்டு இருக்கப்பே ஒரு 10 கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு அதோடய சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாம் ஓரளவு பாதி வறுப்பட்டுருச்சு. இந்த சமயத்தில் கொப்பரை தேங்காய் இருக்கும் இல்லையா, இல்லாட்டி ட்ரை கோகோனட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொப்பரை போகிறப்ப நல்ல வாசனையாக இருக்கும். கொப்பரை போடாமலும் செய்யலாம், நல்லாயிருக்கும். அது இல்லாத பட்சத்தில் துருவின தேங்காவை நல்லா செவக்க வறுத்துட்டு அரைக்கிறப்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே ஒரே மாதிரி நல்லா செவந்து வறுபட்டுருக்கு பாருங்கள். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருக்கிற அந்த சீரகம் இருக்கு இல்லையா, அந்த சீரகம் செவந்துடக்கூடாது. அது செவந்து போயிடுச்சு இல்லாட்டி கருகிடுச்சுன்னா ஒரு மாதிரி கடுத்த வாசனை வரும். அதனால் பக்குவமாக வறுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மாற்றிட்டேன். இது நல்லா ஆறணுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா தான் அரைக்கணும். இது ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம சிக்கனை வதக்கி வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரிஞ்சி, கூடவே கல்பாசி கொஞ்சமாக சேர்த்தா போதும். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை ஏலக்காய் சேர்த்துக்கலாம்.
இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். சுக்காவை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் போடுறப்போ ரொம்ப நல்லா ருசியாக இருக்கும். ஒரு 30 சின்ன வெங்காயத்தை 4 நறுக்கினதோட அளவு 1 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் சேர்த்துருக்குறேன். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம பெரிய வெங்காயமும் சேர்க்க போகிறோம். மீடியம் சைஸில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கிக்கோங்க. அதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு இருக்கணும். நல்லா இந்த அளவுக்கு நைஸாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா 2 பெரிய வெங்காயமாக சேர்த்து நல்ல பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 2 பச்சை மிளகாவை முழுசாகவே சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்திருக்குது. இப்போ இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த போட்டிருக்கிற இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்குவோம். இப்போ நல்லா பச்சை வாசனை போய் வதங்கி இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சுக்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சேர்க்கக்கூடாது. தக்காளி சேர்த்தோம்னா கிரேவி மாதிரி ஆகிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம தயிர் சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த சிக்கனை இந்த எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலே வதக்க போகிறோம். கொஞ்சம் அதிகமான தீயில வச்சிங்கன்னா டக்குன்னு அடி பிடிச்சிடும். மூடியும் வேக வைக்கக்கூடாது. நல்லா திறந்து சிக்கன் நிறம் மாறி வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னுமே நல்லா வதங்கணும். இது வதங்கிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அந்த மசாலா சாமான்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு சின்ன மிக்சி ஜாரில் போட்டு ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ஒரு 5 நிமிஷமாக மிதமான தீயிலே நல்லா வதக்கிட்டேன். மூடி போட்டுட்டோம்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால தான் எண்ணெயெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மூடி வச்சு வேக விட போகிறோம். இந்த சுக்காவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்ற போகிறது கிடையாது. மிதமான தீயில மூடி வைக்கிறப்ப அந்த ஆவியிலேயே சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு அதுலேயே நல்லா வெந்து வரப்போ தான் இந்த சுக்காவோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா நைஸாக இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ இதை நம்ம சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை நான் மூடி வச்சு வேக வச்சுருந்தேன். சிக்கன் நல்லா 3/4 பங்கு வெந்துருச்சு. சிக்கன் போட்டிருக்கிற பீஸும் சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி வேகிற நேரம் ஆகும். எனக்கு ஒரு 7 நிமிஷம் ஆச்சுங்க இது வேகிறதுக்கு. நல்லா அந்த தண்ணி விட்டு இந்த அளவுக்கு சிக்கனும் பக்குவமாக வெந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஏன் மசாலாவை நம்ம இப்போ சேர்க்குறோம் அப்படின்னா இதில் மிளகு அதிகமாக போட்டிருக்கிறோம். அதை நம்ம முன்னாடியே போட்டு வேக வச்சோம்னா சிக்கன் கசந்து போயிடும் அந்த மசாலா டேஸ்ட். அதனால தான் சிக்கன் நல்லா 3/4 பங்கு வெந்ததுக்கப்புறமா இப்போ சேர்க்குறோம். நான் இன்றைக்கி சுக்கா மாதிரி செய்கிறேன் அப்படிங்கிறனால எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எதுவுமே ஊற்றலை. இதிலேயே நான் வேக வைக்க போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு கிரேவி மாதிரியோ இல்லை திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி கூட மிக்சி ஜாரில் அலம்பி விட்டுட்டு நீங்கள் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சு வேக விடக்கூடாது, திறந்தே வேக வைக்க போகிறோம். இந்த டைம் உப்பு செக் பண்ணி பாருங்கள், பத்தலைன்னு நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு ஏற்கனவே போட்ட அந்த சிக்கனில் போட்டிருக்கிற உப்பு பத்தலை. அதனால் நான் இன்னொரு ஒரு 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா உப்பு நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆகி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2-3 நிமிஷமே கொஞ்சம் அதிகமான தீயில வேக வச்சுருந்தேன். நல்லா சுக்கா இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிறப்ப நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ட்ரையாக எடுத்துட்டிங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் வரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறோம். அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நல்ல தாராளமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகள், ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு எலும்புச்சம்பளச்சாறு போடுறப்போ ரொம்ப நல்ல ருசியாக இருக்கும். மிளகு வறுவலாக இருக்கட்டும், சுக்காவுக்கெல்லாம் எலும்புச்சம்பளச்சாறு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எலும்புச்சம்பளச்சாறு போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம், உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்மளோட சூப்பரான சிக்கன் சுக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.